Vedas passport. Return 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 Vedas passport. கொடுத்து விடு கொடுத்து விடு வேதாவை பாஸ்போர்ட்டை கொடுத்து விடு. கொடுத்து விடு கொடுத்து விடு வேதாவை பாஸ்போர்ட்டை கொடுத்து விடு. கொடுத்து விடு கொடுத்து விடு. வேதாவை பாஸ்போர்ட்டை கொடுத்து விடு. இப்போ இன்றைக்கி வந்து இந்த நிகழ்வு வந்து நம்ம நடத்துனது வந்து காரணம் என்னென்னாக்கா வேதமூர்த்தி சாருக்கு வந்து பாஸ்போர்ட் திரும்ப கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த அரசாங்கத்தை வந்து நம்ம வந்து வேண்டி கேட்குறோம்ல, வேண்டினாக்கா புஷ் பண்ணுறோம், அதுதான். ஸோ அது கேட்குறதுக்காக தான் இந்த நிகழ்வு கேண்டல் லைட் விஜில் செய்கிறோம். ஸோ இதில் வந்து மக்கள் வந்து நல்ல ஆதரவு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வேதா சார் திரும்ப வந்து நல்ல மாதிரி வரணும்னு சொல்லிட்டு, அதுதான். இல்லை, பாஸ்போர்ட் வந்து ரத்து பண்ணிட்டாங்க வேதா சாரோட பாஸ்போர்ட்டு. ஆனால் ஏற்கனவே வந்துட்டு நண்பர்கள்லாம் சொன்ன மாதிரி கேடிஎனில் வந்து இஷாமுடின் ஹுசேனும் முன்னாள் போலீஸ் தலைமை தலைவர் அவரும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அவரோட பாஸ்போர்ட் வந்து நாங்கள் ஒன்றும் செய்யலைன்னு. இப்போ இந்தியா வந்து சில நாட்களில் வந்துட்டு மலேசியா பூரா நாங்கள் இங்கே மட்டும் செய்யல, மலேசியா பூரா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மலேசியா பூரா வந்து அங்கங்கே எல்லாமே வந்து கேண்டல் லைட் விஜில் செய்கிறாங்க. இன்ஃபர்மேஷன் என்னென்னா இவங்க வந்து பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் நான் நினைக்கிறேன் மேபி வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அவர் வர்றப்போ வந்து எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் அவர் உள்ளுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதுதான், அதனால தான் அவங்க பேசாமல் இருக்காங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னாக்கா, அப்படி இன்ன வரைக்கும் வந்து அவரோட பாஸ்போர்ட்டை வந்துட்டு ஒன்றும் கொடுக்காமல் இருந்தாக்கா தயவுசெய்து கேடிஎனை வந்துட்டு அவர் வந்து ஆணையிடணும். வேதா சார் வந்து வர்ற அன்றைக்கி அவருக்கு வந்து எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் அவருக்கு வந்து அந்த சுய மரியாதையோட தன்மானத்தோட வேதா சார் வந்து மலேசியா உள்ளார வரணும். அதுதான் எங்களோட வேண்டுகோள். அவர் வந்து ஏன்னா அவர் வந்து இந்த நாட்டுக்கு இந்தியர்களுக்காக புறப்பட்டவர். ஸோ அதுதான் அவர் தன்மானத்தோடையும் சுய கௌரவத்தோடையும் இந்த நாட்டு உள்ள கால் எடுத்து வைக்கணுன்றது தான் எங்களோட வேண்டுகோள். அதுக்காக வந்து நஜீப் வந்து உடனடியாக வந்து உள்துறை அமைச்சருக்கு ஆணையிடணும் அவரோட பாஸ்போர்ட்டை வந்துட்டு திரும்ப ரிலீஸ் பண்ணுறதுக்கு. அதுதான். வேதமூர்த்தி சார் இங்கே வந்தாக்கா முதல்ல வந்து இந்த பிளவுபட்டிருக்கிற இந்தியர்கள் வந்துட்டு மீண்டும் வந்து அதிகமாக ஒற்றுமையாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இடைப்பட்ட காலத்தில் அவர் வந்து வெளியூரில் இருக்கிறப்ப பல வகையில் வந்துட்டு அவரை வந்து குறைகளை சொல்லி அவர் மேலே குற்றம் சாட்டி ஹிண்ட்ராஃபை வந்து ஒரு தப்பான கண்ணோட்டத்தை வந்து மக்களுக்கு வந்து நிறையா மீடியா மூலிமா வந்து பரப்பி விட்டுட்டாங்க. அப்போ அவர் இங்கே உள்ளுக்கு வர்றது வந்து மொதல் விஷயம் ஒற்றுமையை ஏற்படுத்தும். ரெண்டாவது விஷயம், அவர் இவ்வளோ நாள் லண்டனில் போய்ட்டு என்ன பண்ணார் அதுக்கெல்லாம் விளக்கம் அவர் கொடுப்பாரு. ஸோ உண்மைகள் வந்து நிறைய வெளிப்படும். இந்த அரசாங்கம் செஞ்ச ஊழல்களும் சரி, பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து இந்தியர்களை வந்து கொண்டு வந்து மலேசியாவுக்கு கொண்டு வந்துட்டு மலாயாவுக்கு கொண்டு வந்து என்னென்ன வாக்குகள் கொடுத்துட்டு அவங்க வந்து செய்யாமல் விட்டுட்டு போனாங்க அப்படின்ற உண்மைகள் எல்லாமே வெளிவரும். The purpose of this small gathering here today is to give recognition to a bona fide citizen. Vaidamurthy is a citizen of Malaysia. There's no reason that Malaysia can discard him as a second-class citizen. Why a bona fide citizen should be deprived of his privilege to come and stay with his people and live a normal life? So I really appeal to the government of Malaysia to come down and it's not a matter of who wins the battle and all this. Be more human in his nature to give him a fair deal in his goal to fight for the Indians, especially the Indian people in Malaysia. Well, if the government want to reject, they should have called something like a personal vendetta on him, that's all. There should not be anything that why the government is so scared of him in the first place. I feel the government is so scared of him for a reason of what? He's just a Malaysian citizen. He has gone to UK to submit an application on behalf of the Indians, and he wants to come back, that's all. So simply going over there and revoking his citizenship and making him a person who's unknown to this country, I think it is uncalled for. We really want to see what is going to really happen, because by all means he has got his IC registered here in Malaysia. He has been voting for so many years in Malaysia, and he has been working in Malaysia, and there's enough evidence to prove that he's a Malaysian. Holding his passport as a ransom, I think it is really stupidity on the part of Malaysia, that's all. I would say he is really a role model for all the Indians in Malaysia. Nobody has so far taken this sort of
what you call this sort of forwardness in what you call bravery to say no Indian leader has come forward to fight for the Indians' right. Only one and only man, that is Vaidamurthy, who has taken up this goal. Well, I think the Prime Minister should come down because the elections are coming down. If he really wants to show he's a man of his One Malaysia concept, he has to call his Home Minister and whoever is holding his passport, just open the doors and let go to come and stay with us. இன்னைக்கு இந்த கெண்டல் விகில்ல நாங்கள் கலந்துக்கிட்டதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னாக்கா ஒரே ஒரு காரணம் தான். அவர் வேதமூர்த்தியோட கடப்பிதழை திருப்பி அரசாங்கம் கொடுக்கணும். 4 வருஷத்துக்கு முன்னுக்கு சைட் அமித் அல்பார் சொன்னது கூட அவரோட பாஸ்போர்ட்டை நாங்கள் முடக்கப்படலைன்ற ஒரு பொய் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் கேடிஎன் அமைச்சர் இஷாமுடினும் அதுதான் சொன்னார், நாங்கள் வேதாவோட பாஸ்போர்ட்டை நாங்கள் முடக்கலை, இது ஒரு பொய் கதையை தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலேயே அவரோட கடப்பிதழை முடக்கி வச்சுருக்காங்க. ஸோ அவர் சிங்கப்பூருக்கு 1ஆம் தேதி இறங்குறாரு. அவர் இந்த நாட்டில் பிறந்து வளர்ந்த ஒரு பிரஜை. அவர் ஒரு இந்தியன்ஸ்ன்ற முறையில் அவரோட இந்த மாதிரி கடப்பிதழை முடக்கி வச்சிருக்கிறது முற்றிலும் ஒரு பெரிய தவறு. அப்போ அரசாங்கம் பொய் சொல்லிக்கிட்டு இருக்குது, நம்மக்கிட்ட நாட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்குது. முன்னாள் போலீஸ் படை தலைமை அதிகாரியும் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அவரோட முசா ஹசான் அவரோட கடப்பிதழை நாங்கள் யாரும் முடக்கலை, இது அவங்கள பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு அவர் மலேசியாவுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவாசி அவர் சிங்கப்பூரில் இறங்கிட்டு 1ஆம் தேதி சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவுக்கு வர போகிறாங்க. அதுக்குள்ளே இன்னும் ஒரு 4-5 நாள் டைம் இருக்குது, நேரம் இருக்குது. மலேசியா அரசாங்கம் இதை நல்ல ஒரு தருணத்தை பயன்படுத்தி அவரோட கடப்பிதழை கொடுத்து அவர் மறுபடியும் மலேசியாவுக்கு வரணும்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அந்த அரசாங்கத்தை. அவர் மறுபடியும் மலேசியாவுக்கு அவர் வர்றது ஒரு நல்ல நோக்கத்துக்கு தான் வர்றாரு. ஏன்னா அவர் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது, அரசாங்கத்துக்கே அதிகாரம் கிடையாது அவர் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு. ஏன்னா அவர் ஒரு மலேசிய பிரஜை. ஒரு அரசாங்கம் உண்மையிலே சொல்ல போனாக்கா செய்யக்கூடாத வேலையை, ஒரு முட்டாள்தனமான வேலைகளை செய்து இந்த மாதிரி அவரோட கடப்பிதழை முடக்கி வச்சுருக்கிறாங்க. இதை நாங்கள் கடுமையாக ஆட்சேபிக்கிறோம். இது போன்ற தவறுகளை மறுபடியும் நம்ம மலேசியா அரசாங்கம் செய்யக்கூடாதுன்றது எங்களோட வேண்டுகோள். வருஷத்துக்கு முன்னுக்கு ஏறக்குறைய 5 வருஷத்துக்கு முன்னுக்கு ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடந்துச்சு நாட்டில். நவம்பர் 25, 2007 நாட்டிலே மறக்க முடியாத ஒரு நாள், உலகத்திலே மறக்க முடியாத ஒரு நாள் சொல்லலாம். அது வாழ்நாளிலே மறக்க முடியாத ஒரு நாள். அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கின ஒரே ஒரு காரணம் தான் வேதா செஞ்சது. வேறு எந்த ஒரு தவறும் செய்ய கிடையாது. அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கினார். இன்ட்ராஃபுக்கு ஒரு தலைவராக இருந்து, அதாவது நாட்டு மக்களுடைய பொதுவாக தமிழர்களுடைய கண்ணை திறந்து வச்சுட்டாருன்னு தான் சொல்லணும். இன்றைக்கி சுகபோக வாழ்க்கை பல இடத்துல பல பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் நம்ம வேதா தான். வேதா சார் இல்லைன்னு சொன்னாக்கா இன்றைக்கி நாட்டில் எந்த ஒரு இதுவும் கிடச்சிருக்காது. இன்றைக்கி பல இடத்துல பல இது கொடுக்குறாங்கன்னா அந்த ஒரு போராட்டம் தான் காரணம். அந்த ஒரு போராட்டத்துக்கு தலைமை தாங்கினதுக்காக அவரோட கடப்பிதழை பிடிங்கி வச்சுக்கிறது, முடக்கி வச்சுக்கிறது அரசாங்கம் செய்கிற மிகப்பெரிய தவறு. இது இங்கே வந்தாருனாக்கா இன்னும் நிச்சயம் நம்ம தமிழர்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும், நிறைய ஒரு சாதனைகள் செய்யலாம், நிறைய போராட்டம் நடத்தினா தான் எதுவும் கிடைக்குன்ற போது நாங்களும் எங்களுக்குன்னு ஒரு ஆள் வேணும்ல முன்னுக்கு நின்று செய்கிறதுக்கு, அது வேதா சாரால் தான் முடியுன்றதை நாங்கள் கருத்தில். Tujuan kami buat candle vigil ni untuk memberi peringatan kepada kerajaan Malaysia supaya segera pulangkan balik pasport Encik Vaidamurthy, pengurusi Indraf. Dan kami sebelum ni Menteri Dalam Negeri Datuk Seri Ishamuddin Tun Hussein dan bekas Ketua Polis Negara Tan Sri Hassan Musa Hassan telah mengumumkan bahawa pasport Encik Veda tidak dibatalkan. Dan berita ni telah keluar dalam semua media arus utama. Dan pada 1 hari bulan Ogos, Encik Vaidamurthy akan pulang ke tanah air ini. Dan pada hari itu seluruh masyarakat India akan tahu sama ada kenyataan Datuk Seri Ishamuddin dan bekas Ketua Polis Negara ini adalah benar atau tidak. Sehingga hari ini Encik Vaidamurthy masih lagi tidak boleh datang kerana pasport beliau masih tidak dipulangkan dan masih telah dalam keadaan status batal.
Okay, so ini ada satu peluang untuk kerajaan Malaysia untuk memperbaiki kenyataan yang sebelum ni dibuat oleh Menteri Dalam Negeri. Encik Wedamuthi dia masih akan datang ke Malaysia. Sama ada pasport atau tidak, tapi dia akan masih akan masuk dalam negara kita. Tetapi dalam keadaan itu mungkin ia akan mengaibkan, memalukan kerajaan Malaysia kerana dia sebagai seorang warga negara Malaysia seolah-olah tidak diberi penghormatan sebagai warga negara Malaysia untuk memasuki negara ini. Bila Encik Wedamuthi datang pulang ke Malaysia, ia akan memberi satu semangat untuk semua masyarakat India dan mereka akan bersatu padu. Kerana selepas beliau meninggalkan negara ini, terdapat banyak kumpulan yang berpecah belah dan harap beliau akan menyatu padukan semua orang masyarakat India. Pesanan Hindra Makasakti kepada Perdana Menteri iaitu segera kembalikan pasport beliau. Hindra! 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 Hindra!